எடுத்து சொன்னா எப்படி எடுக்கிற? தொடப்பத்தை எடுத்து நல்லா மயில் தோகை மாதிரி விரிச்சு நல்லா அப்படி தட்டி நல்லா விரி. மயில் தோகை மாதிரி விரிச்சு அம்மா எப்படி விரிது பாரா? பொடியார் உன்னை விரிக்க சொல்றாருமா. தட்டப்பட்டா மயில் தோகை விரிக்கிற மாதிரி இருக்குடா தோட அப்பதான் பெருக்க முடியும். அப்படி சூத்த அப்படி ஆடுமே மயில். அது எல்லாம் ஆட்டி இப்படி பிடிச்சு அழகா பெருக்கணும். பெருக்கு. ஹேய், நான் போயிட்டு வரதுக்குள்ள இந்த வீடெல்லாம் சுத்தமா இருக்கணும். கண்ணாடி மாதிரி இருக்கணும். அப்படியே சோறு போட்டு துண்டா மாதிரி இருக்கணும். அப்படியே சாப்பிடணும். அப்பனா ஸ்டேஜ்ல தான் செய்ய சொல்லணும். கண்ணாடி மாதிரி இருக்கணும்னா டேய், அதெல்லாம் செய்யற வேலையில பொறுத்து இருக்குதுடா. அந்த அளவுக்கு அவ சுத்த பத்தமா செய்யணும். புரியுதா? டேய், இவளோட பேசி பேசி எனக்கு கை காலு வயிலெல்லாம் வலிக்குதுடா. அவன் நான் பண்ணிட்டேம்மா. டேய், கையை கிரதா சாகுனா பெட்ரூம்ல போயிட்டு ஒரே நசுனசுக்குது. ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட் எடுக்கணும். ஓ டேய், அவ ஒழுங்கா வேலை செய்யறாளா இல்லன்னு பார்க்கணும். சரிவா போலாம். ஏய் ரத்த வரவே சொல்லுடா. சீக்கிரம் பாரு. அந்த வானம் என் கையில் வந்து சேரும். அந்த சொர்க்கம் வந்து லாலி சொல்லி பாடும். அந்த வானம் எந்தன் கையில் வந்து சேரும். அந்த சொர்க்கம் என்று லாலி சொல்லி பாடும். தாளம் தான தந்தன தாளம் அதை கேட்டு நானும் பாடி வந்தேன் பூபாலரா. அந்த வானம் எந்தன் கையில் வந்து சேரும். அந்த சொர்க்கம் வந்து லாலி சொல்லி பாடும். என்ன சொல்லுவாங்களே ஏதோ சொல்லுவாங்களே தெரியல.
டேய் ஊடாடா இது எப்படி பிடிக்கிற பத்தியா